ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து எங்களோட ரிலேஷன் வீட்டுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ ஏன்னா ஆடிப்பூரத்துக்காக அவங்க மாலை போட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நாவேலும் தீமிதி திருவிழா அண்ட் அன்னதானமும் இருக்குது. ஸோ அதனால் எங்களை கூப்பிட்ருந்தாங்க. இதுதான் அவங்களோட வீடு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குங்களா? எக்ஸலண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்டு இங்கே என்னென்னா அன்னதானத்துக்கான ஒர்க் தான் போயின்ட்டுருக்கு. ஸோ அதில் தான் ரொம்ப பிஸியாக இருக்காங்க எல்லாருமே. ரொம்ப நல்லா இருக்கும் வீடு, சூப்பராக இருக்கும். அண்டு இங்கே பாருங்கள், வெஜிடபிள் பிரியாணியும் அப்புறம் தயிர் பச்சடி அண்ட் கேசரி பண்ணுறாங்க. ஸோ அதோட ப்ராசஸ் தான் போயின்ட்டுருக்கு. ரொம்ப எல்லாமே ஒரு வேலை வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதான் க்ளம்ஸியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஸோ அங்கே வந்து வேலை போயின்ட்டுருக்கு. இதுதான் வந்து அவங்களோட நிலவாசல். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்டு டோரும் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக வந்து பரபரப்பாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது வீடு. இல்லைன்னா நல்லா க்ளீனாக வச்சுட்டுருப்பாங்க. இதுதான் வந்து லிவிங் ரூம். அண்டு லிவிங் ரூமை என்ட்ரு பண்ண உடனே ஒரு பூஜாரை இருக்குது. ஸோ பூஜாரையோட கதவும் வந்து நல்லா டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்டு உள்ளே நுழைஞ்ச உடனே நல்ல ஸ்பேஸாக இருக்கும் பூஜாரை. அண்டு நாங்கள் வந்து வணங்குற கொடுங்கலூர் அம்மா பகவதி அம்மன் வந்து எல்லாரோட ரிலேஷன் வீட்லேயும் இருப்பாங்க. அவங்க எங்களோட ரொம்ப இஷ்ட தெய்வம். ஸோ எல்லார் வீட்லேயும் இருப்பாங்க. அண்டு நம்ம பூஜை ரூமை விட்டு வெளியே வந்தோன்னா பெரிய ஒரு லிவிங் ரூம் சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இதுதான் டிவி யூனிட். ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கீழெல்லாம் நல்ல செல்ஃப்லாம் கொடுத்துருப்பாங்க, ஷெல்ஃபெல்லாம். அண்ட் இந்த சாண்டிலியரில் பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் பாருங்கள், டெடி பேரை எப்படி அந்த இதில் தொங்க விட்டுருக்காங்க. அண்டு இந்த சாண்டிலியரில் என்ன விஷயம்னா நிறைய குருவிங்க, சிட்டுக்குருவிங்க அதை வந்து அதுக்குள்ளே வந்து கூடு கட்டியிருக்கு. அது காட்டுறேன் பாருங்கள். அந்த சீலிங் ஒர்க்கில் ஃபுல்லாக சிட்டுக்குருவி தான் இருக்குது. ஸோ பாருங்கள், சூப்பராக ஜூம் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ எவ்வளோ அழகாக இருக்கும். ஒன்று ஒன்றா வெளியே வரும். ஸோ அது பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அதிசயமாக இருந்தது. வீட்டுக்குள்ளே சிட்டுக்குருவி ரொம்ப அழகாக இருந்தது. ஒவ்வொன்றா வெளியே வரும். அண்ட் நாங்கள் வீடியோ எடுக்கிறோன்றது கூட அவங்களுக்கு வந்து ஒரு பயமே இல்லை. சூப்பராக எங்கள் கூட நல்லா மர்ஜ் ஆகிட்டாங்க. எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. அண்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள் பிரியாணியோட ப்ராசஸ் தான் போயின்ட்டுருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப ஹாட்டாக இருந்ததுங்க. நான் பக்கத்தில் போய் வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன். என்னால் நிஜமாலுமே முடியவே இல்லை. அவ்வளோ ஹாட்டாக இருந்தது. அண்டு எங்கள் மாமாவோடைய பேரன் அவர் வீடியோவில் வந்துட்டார். அண்ட் இங்கே வந்து கேசரிக்கான வந்து ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. சூப்பராக இருந்தது. கேசரி அல்டிமேட் டேஸ்ட்டுங்க. ரொம்ப நல்லா இருந்தது கேசரி. சூப்பராக இருந்தது. அண்டு அதுக்கு அடுத்தது அவங்க வந்து வெஜிடபிள் பிரியாணியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிகிட்ருந்தாங்க. அவர் எவ்வளோ கிட்ட எப்படி தான் போகிறாருன்னு தெரியல. அவ்வளோ ஒரு அனல் பறக்குது, நிற்கவே முடியல. இங்கே வந்து இந்த கேசரிக்கான ப்ராசஸ் அது வந்து ஸ்வீட்லெஸ் கோவா. ஸோ அதை தான் அவங்க ஆட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வரைக்கும் நான் டேஸ்ட் பண்ணினது கிடையாது. ஸோ அதனால் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா ஒரு சீஸ் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது. அண்ட் அதை தான் அவர் வந்து கட் பண்ணிட்டு போட்டுருக்காரு. என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண முடியும், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம். ஸோ என்னையும் மோட்டிவேட் பண்ணி ஒரு எந்துவாக்குங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் லைக்கு எனக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் அதே மாதிரி எனக்கு வந்து கமெண்ட்டும் பண்ணுங்கள். கேசரி ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இங்கே வந்து கத்திரிக்காயோடைய ப்ராசஸ் போயின்ட்டுருக்கு. ஸோ அதையும் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பால் குடம் எடுக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ
பால் குடமும் எடுக்கிறாங்க. கோவில்ல இருந்து இன்னொரு கோவிலுக்கு போகிறாங்க. ஸோ அது மெயின் ரோடு. எவ்வளோ பேர் பால் குடம் எடுக்கிறாங்க பாருங்க. நிறைய பேர் பால் குடம் எடுத்துன்னு இருக்காங்க. அண்டு ஒருத்தவங்களுக்கு வந்து சாமியெல்லாம் வந்துருச்சு. பார்க்கும்போதே சூப்பராக இருந்தது. ஸோ அவங்க வந்து அருள்வாக்குலாம் சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் அந்த பால் குடம் வச்சுக்கிட்டே அவங்க வந்து சாமியெல்லாம் ஆடிட்டுருந்தாங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயும் நடக்குமான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த கோவிலுக்கு தான் கொண்டு வந்தாங்க அந்த பால் குடத்தை. இந்த கோவிலில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது. மரத்துக்குள்ளே கோவில் இருக்குது. ஸோ அந்த மரத்துக்குள்ளே இருக்காங்க. சுவாமிக்கு பாலபிஷேகம்லாம் பண்ணுறாங்க. அந்த மரத்துக்குள்ளே தான் சுவாமி இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப பழங்கால கோவில். ஸோ நான் காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக மரத்துக்குள்ளே இருக்காங்க. ஸோ பாலபிஷேகம்லாம் நடக்குது. அந்த கொண்டு வந்த பால்லாம் குட்டி குட்டி பாப்பாஸ்லாம் வந்து பால் குடம் எடுத்தாங்க. ஸோ அவங்கள தான் உள்ளே போய் பால் குடம்லாம் எடுக்கிறாங்க. அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை எடுக்க மறந்துட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கோவில் பாருங்கள், மரத்துலேயே வந்து வடிவமைச்சிருக்காங்க. மரத்தில் வடிவமைக்கல, அது தானாகவே அப்படி மரத்துக்குள்ளவே வந்து கோவில் இருக்க மாதிரி. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த வேரெல்லாம் எப்படி, இந்த பிரான்ச்சஸ்லாம், ஸோ பார்க்குறதுக்கே அதிசயமாக இருந்தது. அண்டு தீமிதி திருவிழாவுக்கு வந்து அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. செம்ம அனலாக இருந்ததுங்க. வேறு லெவலில் இருந்தது, பயங்கரமாக. அண்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக தீமிதி திருவிழாவில் அந்த தீயை மிதிச்சிட்டு போகிறத நீங்கள் பார்க்கலாம். அப்படியே எனக்கு வந்து அப்படியே புல்லரிச்சிருச்சு, அந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ ஒரு அனல், பக்கத்துலேயே நிற்க முடியல. அங்கே இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் வேறு லெவல். அவங்களுக்கு சல்யூட் பண்ணலாம். அந்த அளவுக்கு எல்லாருமே வந்து மெயின்டைன் பண்ணாங்க. என்னால் நிற்க முடியல ஆக்சுவலாக. அதில் வந்து தீமிதி திருவிழாவில் எல்லாருமே அழகாக அவ்வளோ பொறுமையாக, அவ்வளோ வந்து கடவுளுக்கு அவ்வளோ ஒரு இதுவாக இருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஆக்சுவலாக இது முடித்த உடனே அந்த தீயெல்லாம் அணைச்சிட்டாங்க. ஸோ மணல்லாம் போட்டு அந்த மாதிரி அதை இது பண்ணிட்டாங்க. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னை மோட்டிவேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ பாருங்கள், யங்ஸ்டர்ஸ்லாம் எவ்வளோ ஒரு எந்துவாக எல்லாருமே நல்ல ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ அது வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. ஸோ எல்லா ஊர்லேயும் இப்படி தான் இருப்பாங்க, எல்லா யங்ஸ்டர்ஸும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.